கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளில் நமக்காக கொடுத்த வார்த்தை ஏசாயா 26 3வது வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமீன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை. நல்ல ஆண்டுக்குள்ள நல்லா வளர்ந்தவங்களுக்கு இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, சமாதானமான வார்த்தை என்று புரிந்து கொள்ள முடியும். உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன், அவன் என்ன போராட்டம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், அவங்க உண்மையே நம்பியிருக்கிறபடினால், உண்மையே நம்பியிருக்காங்க. அவங்க மனது எப்படி இருக்குன்னு சொன்னால் உண்மையே நம்பி கொண்டிருக்கும். வேற எது மேலேயும் சார்ந்து இருக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்பாங்க. யார் கைவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இருதயமானது அவரையே நம்பி கொண்டு, மோசையுடைய இருதயம் போல எப்பொழுதுமே அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இது நடக்காது, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு வராது, கர்த்தர் சொன்னாதான் ஆகும் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்துருவாங்க. ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை இதை தேவை சந்திங்கப்பான்னு சொல்லி அவரைத்தான் நோக்கி பார்ப்பாங்க. தவிர மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டாங்க, மனுஷர்களை கேட்க மாட்டாங்க, மனுஷர்களை சொல்ல மாட்டாங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி பாதுகாத்துக் கொள்வார்னா பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். என்ன நடந்தாலும் சரி, அவன் இறுதி எப்படி இருக்குன்னா பூரண சமாதானமா இருக்குமா, அது கொந்தளிக்காதான். அடைக்கடலும் இந்த கடல் எப்படி கொந்தளிக்குதோ அது போலதான் அவங்க இருதயம் கொந்தளிக்காது, அமைதியா இருக்குமா. ஆனால் பூரண சமாதானத்தோடு அந்த கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கிறபடி, ஏன்னா அவர் ஒரு பூரண சமாதானமானக்காரர் இல்லைங்களா. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண சமாதானம் உள்ளவர். அதனால அவரையே நோக்கி பார்க்கிறபடினால் அவருடைய இருதயமும் பூரண சமாதானமா இருக்கும். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாரோ அந்த பிள்ளைகளுடைய இருதயம் சமாதானத்தால் நிரம்பியிருக்கும். என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் விட்டு விலகி போனாலும், என் பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் என் ஃப்ரெண்ட் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீங்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லி நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை தந்து உங்களை வழி நடத்துவார். ஏன்னா மற்றவர்கள் யாரையும் நோக்கி பார்க்க மாட்டாங்க, மற்ற யாரிடத்துலையும் அவங்க சரியானபடி கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. அவருடைய கனெக்ஷன் எல்லாம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கும். தேவன் அவர்களிட சொல்லி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய இறுதியும் தான் பூர்ண சமாதானத்தோடு எப்பொழுது பார்த்தாலும் எல்லா காரியத்துக்கும் அவருடைய முகங்கள், அவருடைய கண்கள் தேவனையை நோக்கி பார்க்கும். என் பிரியமான தேவச்சனமே, அங்கிருந்து தான் அவர்கள் ஒத்தாசை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திப்பார். கவலைப்படாதீர்கள். உங்கள் இருதயம் அலைக்கடலை போல கொதித்து கொண்டு இருக்கிறதா? இது ஆகுமா, அது ஆகுமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அசை போடுங்கள். பிரியமான தேவச்சனமே, அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை சமாதானப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை உயர்த்துவார். பூமியில் உள்ள சகல ஜாதிகள் நான் உங்களை உயர்த்துவேன் சொன்ன தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார். அவரால் உயர்த்த முடியும். அவருக்குள்ள நீங்க வளருங்க, இன்னும் வேரூண்டி வளருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன்னு சொன்னது போல இந்த நேரத்தில் இந்த வேலையில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதித்தை நீ சமாதானத்தோடு காத்துக்கொள்வீராக, ஆசீர்வாதிப்பீராக. என்ன தேவைக்காக உடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறார்களோ அந்த தேவைகள் உடைய பிள்ளைகளுக்கு சந்திப்பீராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்.